ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். விஎஸ் ஃபுட் கார்ட் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம். ஒரு முழு காலிஃப்ளவரை எடுத்துக்கலாம். அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அந்த சுடு தண்ணியை இந்த காலிஃப்ளவரில் ஊற்றி நல்லா ஒரு ஹாஃப் பாயில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நாம் இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நாம் சுட தண்ணியில் வேக வச்ச காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து நாம் இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அதை ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நாம் அந்த கிரேவி செய்கிறதுக்கான வெஜிடபிள்ஸை கட் பண்ணலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். 15 பல்லு பூண்டு, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரத்தில் காலிஃப்ளவரை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம மசாலாவில் ஊற வச்ச காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை பொரித்து எடுத்தாச்சு. அடுத்து நாம் கோபி மஞ்சூரியன் செய்ய தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம டொமேட்டோ கெச்சப் தான் யூஸ் பண்ண போகிறோம். டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமாக தேவையானது சோயா சாஸ். இதில் ஊற்றிக்கலாம். இந்த சாஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோபி மஞ்சூரியனுக்கான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை நாம் கடைசியாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா வரும். சுவையான ஹோட்டல் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் தயாராகிருச்சு. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.